புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நிதியாண்டில் 7.93 விழுக்காடாக ரூபாய் 1134.58 கோடி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் மூலதன செலவினம் கிட்டத்தட்ட ரூபாய் 971.80 கோடி அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூலதன முதலீட்டுக்கான மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி சாசிக் திட்டத்திற்கு மாநில அரசுகளுக்கு 50 ஆண்டுக்குள் வட்டியில்லா நீண்டகால கடன் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. எனது அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-26 நிதியாண்டில் புதுச்சேரி ஆட்சி பரப்பிற்கு ரூபாய் 227.34 கோடி கடன் வழங்கப்பட்டதுடன் நடப்பு நிதியாண்டிற்கு ரூபாய் 186.24 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதை இந்த மாண்புமிகு பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் நமது ஆட்சி பரப்பின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு நமது மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அரசின் நிதி வளங்களில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துதல் போன்ற தவிர்க்க முடியாத செலவினங்களுக்காக பயன்படுத்தப்படுவது மாண்புமிகு உறுப்பினர் நன்கு அறிவர். 2026-27 ஆண்டுக்கான ரூபாய் 14,300 கோடி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் சம்பளத்திற்காக ரூபாய் 2,693.40 கோடி, அதாவது 18.83 விழுக்காடு. ஓய்வூதியத்திற்காக ரூபாய் 1,619.73 கோடி, அதாவது 11.33%. கடன் திருப்பி செலுத்துதல் மற்றும் வட்டி செலுத்துவதற்காக ரூபாய் 1,981.57 கோடி, அதாவது 13.86%. மற்றும் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 2,327.86 கோடி, 16.28% ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசின் முக்கிய செலவினங்களுக்கான முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மீனவர்களுக்கான ஓய்வூதியம், குடும்ப தலைவிக்கு நிதி உதவி, விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம், இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்குதல், சமையல் எரிவாயு மானியம், மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்குதல் மற்றும் பல முக்கிய நலத்திட்டங்களுக்காக ரூபாய் 2,202.45 கோடி, அது 15.40% ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மானிய உதவிக்காக ரூபாய் 560 கோடி, 3.92%. மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்காக ரூபாய் 1,082 கோடி, 7.57% ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் சிறப்பு நிதி அமைப்புகளுக்காக ரூபாய் 3,070.04 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மகளிர் சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 1,676.89 கோடியும், இளைஞர் சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 647.84 கோடியும், பசுமை சிறப்பு நிதி அமைப்பிற்காக ரூபாய் 745.31 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனது அரசு முதன்முறையாக புதுச்சேரி ஆட்சி பரப்பின் ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நீண்டகால செயல் வரைபடத்துடன் கூடிய விரிவான முதன்மை உள்கட்டமைப்பு திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தேசித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சாலைகள், பாலங்கள், பொது இடங்கள், நீர் வழங்கல், கழிவுநீர் அமைப்பு, வடிகால் அமைப்பு, தொலைத்தொடர்பு பயன்பாட்டு வழித்தடங்கள், மாநாட்டு மையங்கள், சுற்றுலா உள்கட்டமைப்பு, பாரம்பரிய கட்டமைப்புகள் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு துறைகளில் உள்ள உள்கட்டமைப்பை திட்டங்களை அடையாளம் கண்டு முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தப்படும். இத்திட்டம் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு திட்டமிடல் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில் நிபுணத்துவம் வாய்ந்த புகழ்பெற்ற ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள் மூலம் தயாரிக்கப்படுவதால் இவ்வாட்சி பரப்பின் உள்கட்டமைப்பு தேவைகள் நிலையான மற்றும் எதிர்கால நோக்குடன் நிறைவேற்றப்படுவது உறுதி செய்யப்படும். எனது அரசு நவீன மின்னணு தொழில்நுட்பம் மூலம் பொது நிதி மேலாண்மையை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியில் குபேர் வங்கி சேவையுடன் இணைந்து மின்னணு கட்டண முறை பாதுகாப்பான மற்றும் எளிய முறையில் நிதி பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. அரசின் வரவுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் அரசின் வருவாய்களை நிகழ் நேர அடிப்படையில் உடனுக்குடன் கணக்கிட்டு கண்காணிக்கவும் குபேர் வங்கி சேவையுடன் இணைந்து
மின்னணு வரவு முறையையும் செயல்படுத்த எனது அரசு உத்தேசித்துள்ளது. மேலும் அரசு துறைகளில் காகிதமில்லா முறையில் சம்பளம் மற்றும் பிற செலவினங்களுக்கான பட்டியல்களுக்கு மின்னணு முறையை செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது.